சார், அதாவது தேசபக்தி அப்படிங்கிற ஒன்று, ஆமாம், தேசபக்தி அப்படிங்கிற ஒன்றை குத்தகை எடுத்தது போல நடந்து கொள்கிறார் ஆளுநர் அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்காரு. நானே தெரிஞ்சுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் தேசபக்தி அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கும் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கான இடத்துக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலையும் இவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரா சார்? இந்த தேசம் தேசபக்தின்னு சொல்றதுல என்னன்னா அது ஒரு போலித்தனங்க. அது மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இவர்கள் தேசபக்தியை பத்தி பேசுறாங்களே, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இவர்களுடைய பங்கு என்ன சொல்லுங்க? 75 இல்லங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நியோ புத்திஸ்ட் மாதிரி நியோ நேஷனலிஸ்ட் போகுங்க, புரியுதுங்க உங்களுக்கு? இந்தியா அடிமைப்பட்டு கிடக்கிற பொழுது இந்திய சுதந்திரத்துக்காக போராடாதவர்கள் இந்திய தேசிய ராணுவத்துக்கு நேதாஜி ஆள் எடுக்கிற பொழுது நீ அந்த ராணுவத்திலே சேராதீர்கள், பிரிட்டிஷ் ராணுவத்திலே சேருங்கள் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு தேசபக்தி? 1930 காந்தியடிகள் மூவர்ண கொடியை ஏற்று என்று சொன்ன பொழுது நாங்கள் மூவர்ண கொடியை ஏற்ற மாட்டோம், நாங்கள் சஃப்ரான் காவி கொடியை தான் ஏற்றுவோம் என்று கொடியை ஏற்றியவர்கள் இவர்கள். அதனால இவர்கள் தேசபக்தியை பற்றி பேசுறது கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள். நீங்க இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சேர்த்த கூடாது இல்ல? கவர்னர் நான் இப்ப தெளிவா சொல்றேங்க. கவர்னர் அரசியல் சட்டத்தை படி அவர் நடக்காமல் பிஜேபி சொல்வதை கேட்டுக்கொண்டு நடக்கிறார். இன்னைக்கு வானதி சீனிவாசன் பயன்படுத்திய வார்த்தையை கவர்னர் பயன்படுத்தியிருக்கார். வானதி ஸ்ரீனிவாசன் 12 மணிக்கு பயன்படுத்தின வார்த்தையை 4:50 கவர்னர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு அவசர காலம் போல் இருக்கிறது என்று சொல்லி நீ வேணா அந்த நிகழ்ச்சி அப்படியே போட்டு பாருங்க. அப்ப இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ற, அது என்ன எமர்ஜென்சி? தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இவர் சொன்ன மாதிரியும் அதை இவங்க இரிட்டேட் பண்ணிட்டாங்களாம். நான் கேட்கிறேன், கவர்னர் இவ்வளவு நாள் அங்க இருக்காரு, இந்த ஒரு நிகழ்ச்சி தான் அவர் அட்டன் பண்றாரா? போன தடவை ஜனகணம், நீங்களும் ஞாபகப்படுத்தின, ஜனகணமன பாடிட்டு இருக்கே எழுந்திரிச்சு போனார். எது தேச விரோதம்? அப்பா இவர் தான் தேச விரோதி. தமிழ்நாட்டு கவர்னர் ஒரு தேச விரோதி தான். போன தடவை ஜனகணமன பாடும்போது எழுந்திரிச்சு போறார். இப்ப என்ன சொல்றாரு? தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஜனகணமன பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா நீங்க அவங்க பாட மாட்டேன்னு சொன்னாங்க. யார் பாட மாட்டேன்னு சொன்னாங்க? நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா பாடுவோன்னு தான் சொன்னாங்க. வேணா வெளியிட்டோம் அதையும். அதை கவர்னர் அப்பா நம்முடைய சபாநாயகர் சொல்லியிருக்கிறார், துரைமுருகன் சொல்லியிருக்கார். இது முடிஞ்ச உடனே நம்முடைய மரபுப்படி ஜனகணமன பாடப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதை பயன்படுத்தி தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். நிஜமாலுமே ஒரு பெரிய பிரச்சனையா சார் இது? பாட்டு பாடுறது ஒரு பெரிய பிரச்சனை. இது பிரச்சனை என்னன்னா இப்ப பேச வைக்கிறாங்கல்ல, அவ்வளவுதான். இவரால வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. எந்த மாநில அரசாங்கத்தை நல்லா வச்சுங்க, ரத்னவேல் பாண்டியன் தீர்ப்புக்கு பிறகு, பொம்மை எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு எந்த மாநிலத்திலும் மத்திய அரசாங்கம் கை வைக்க முடியாது. அதனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை பாராட்டணும். அதாவது இவ்வளவு விதமான பிரச்சனைகளை உருவாக்கினாலும் ரொம்ப நிதானமாக ஒரு கண்ணியத்தோடு வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்றுதான் முதல்வர் சொல்லியிருக்கார். அன்னைக்கும் சட்டமன்றத்தில் அவருக்கு நேர எதிராக உட்கார்ந்துட்டு தீர்மானத்தை நிறைவேற்றினால் கூட கண்ணிய குறைவாக அவரை பற்றி பேசக்கூடாது என்று கட்சிக்காரர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த முதலமைச்சரை வேற வழி இல்லாமல் இவர் இங்கு தொடரக்கூடாது என்று பேச இருக்கிறார். அப்ப என்ன மாற்றம் ஏற்பட்டு பாருங்க. அப்போ கவர்னர் என்ற பெயரில் பிஜேபி இந்தியாவை ஆள விரும்புகிறது. இன்னும் திரு செல்வ பெருந்தை அவர்கள் சொன்ன வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு போட்டி அரசாங்கத்தை கவர்னர் நடத்த விரும்புகிறார். முக்கியமான விஷயம் தான். ஒரு போட்டி அரசாங்கத்தை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் நடத்தினார்ல, அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதிமுக ஆட்சியில் இருந்த திமுக எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனா இன்னைக்கு அதிமுக கவர்னருக்கு ஜால்ரா பண்றது மட்டுமல்ல, தான் பிஜேபி பக்கம் இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார். ராம் சுப்ரமணியம் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். ஒண்ணு இல்ல சார், இதெல்லாம் ஒரு பில்டப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றது தேச விரோதமானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தே ஆர் கிரியேட்டிங் பில்டிங் அப் ஃபைல்ஸ் தோன்றது, பேப்பர்ஸ் பில் பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரிவிட்டு வராதுங்கிறது வேற விஷயம். ஆனா எவ்வளவு டேஞ்சரஸான வகையில இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் எல்லாம் வருகின்றது, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருகின்றது என்பது மிக கவலைக்குரிய சமாச்சாரமாக நான் பார்க்கின்றேன். சார் ரொம்ப நன்றி சார்.